ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளிக்கரணையில் இருக்க சபரி கெனல்ஸில் தான் இருக்கோம். நம்மளோட ரீசெண்ட் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா சபரி கெனலை பற்றி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது. இப்போ கரண்ட் அப்டேட்டில் சபரி கெனல்ஸில் என்னென்ன பப்பீஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம போட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து நிறைய பேர் என்கொயரிஸில் வந்துட்டு டாபர்மன் பப்பீஸ் இருக்கா சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ சபரி கெனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓன் லிட்டர்மெண்ட்டில் டாபர்மன் பப்பீஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சப்போஸ் நீங்கள் பப்பி வாங்க போகிறீங்க அப்படின்னா பப்பீஸோட ஃபாதர் மதர் ரெண்டுத்துமே வந்துட்டு நீங்கள் நேர்லேயே பார்த்து வாங்குற அளவுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவ் ப்ரீடான ராஜபாளையம் பப்பீஸும் வந்துட்டு கரண்ட் அப்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் மதர் ரெண்டுத்தையுமே வந்துட்டு நீங்கள் லைவாக நேர்லேயே வந்துட்டு பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் இன்னும் நிறைய பப்பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஓன் லிட்டர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பப்பீஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன் நம்ம அவரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம அவர்கிட்ட என்னென்ன பப்பீஸ் இருக்குது என்னன்றதை பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சபரி கெனல்ஸில் வந்துட்டு நம்ம 3000 பப்பீஸ் இருக்குது சொல்லியிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட்ஸ் இருந்தது. இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலையும் வந்துட்டு அவர் கையில் 3000 பப்பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன பப்பி அப்படின்றத நம்ம வீடியோலேயே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ப்ரோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்ன பப்பி ப்ரோ? இது நம்ம கையில் இருக்கிறது நல்ல ஒரு குவாலிட்டியான லெமன் கலர் பீகிள் பப்பீஸ் ப்ரோ. லெமன் கலர். ஆமாம், அந்த பப்பீஸ் வந்து 2 பப்பீஸ் இருக்குது. ஒரு மேல் ஒன்று இருக்குது, ஒரு ஃபீமேல் பப்பீஸ் அவைலபிள் இருக்குது ப்ரோ. ஓகே, என்ன ப்ரைஸ் ப்ரோ வருது? இது ப்ரைஸ் வந்து மேல் வந்து 10,000 கோட் பண்ணுறோம், ஃபீமேல் வந்து 8,000 கோட் பண்ணுறோம். நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இவரோட மதர் வந்து இவங்க தான். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸை பார்க்கணுனாலும் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எவ்வளோ நாள் பப்பி ப்ரோ? இது கரெக்டாக 38 days ஆகுது ப்ரோ. இப்போ செல்ஃப் ஃபீட் வச்சு தான் இருக்கும், மதர் ஃபீல்டில் தான் இருக்காங்க. மதர் ராயல் கன் ஸ்டார்டர்னு சாப்பிட்றாங்க. உங்களுக்கு மதர் ஃபீட் ஒரு 45 days வச்சு கொடுக்கனாலும் நாங்கள் வச்சு கொடுப்போம். ஏதாச்சும் ப்ரைஸ் இப்போ நியூ இயர் வருது, நியூ இயர்க்கு வந்துட்டு கம்மி பண்ணி தர கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. நீங்கள் நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லாஸ்ட் டைமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பெஸ்ட் ப்ரைஸை நியூ இயர் ஆஃபர், உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆஃபர் ரெண்டுமே பண்ணி கொடுக்குறேன். சரி, மோர் தென் ஒரு 10% கிட்ட நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன். ஆஃபர் பண்ணி தரலாம் கண்டிப்பாக. இப்போ இது இல்லாமல் இன்னும் வேறு என்ன பப்பீஸ் ப்ரோ? இது இல்லாமல் நம்மகிட்ட ராஜபாளையம் பப்பீஸ் அவைலபிள்ஸ் இருக்குது, டாபர்மன் பப்பீஸ் அவைலபிள் இருக்குது. அதுபோக பீகில் இன்னொரு பேட்சஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வீடியோவில் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கிறேன். சரிங்க. ராஜபாளையம் பப்பீஸு பியூர் அண்ட் பியூர் ஹோம் பிரீட் பப்பீஸ் அவைலபிள் இருக்குது ப்ரோ. இப்போ நம்மகிட்ட அவைலபிள்ஸ் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா மேல் பப்பீஸ். பப்பீஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹியூஜாக இருக்கும். மோர் தென் ஒரு 4 kg 5 kg இருக்கும் ப்ரோ. ஸோ நீங்கள் பப்பீஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா அதில் நாங்கள் மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். 145 cm ஹைட்டில் இருக்கும் பப்பீஸ். இப்போ இருக்கிறது வந்துட்டு 145 cm. என்ன ப்ரைஸ் ப்ரோ வருது? அது ப்ரைஸ் வந்து அது மேல் வந்து 10,000 ப்ரோ, ஃபீமேல் வந்து 8,000 கோட் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே, நம்ம சேனல் நேம் சொல்லுவாங்க. அது போக கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபர் இருக்குது ப்ரோ. இப்போ நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த ராஜபாளையம் பப்பி பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ப்ரோ பார்த்து நம்ம எடுக்கணும்? ராஜபாளையத்தில் மேஜராக பார்க்க வேண்டியது, ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த காது கேட்காது, கண்ணு சரியே தெரியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு கஸ்டமர் பப்பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் மதர் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி கிளியராக அந்த கார்டியன் ப்ரப்போஸ் பழகிருப்பாங்க. அதுலேருந்து வர பப்பீஸ் உங்களுக்கு மேஜராக கம்ப்ளைண்ட்ஸ் வரவே வராது. நீங்கள் வெளியே வந்து எடுக்கிற பப்பீஸ் வந்து நீங்கள் செக் பண்ண முடியாது. செக் பண்ணாலுமே உங்கள் பேரண்ட்ஸ் காட்டுவாங்க, பட் லைவாக காட்டுவாங்களா எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கஸ்டமர் பப்பீஸ்னால் மோர் தென் உங்களுக்கு அதை செக் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஃபாதர் அண்ட் மதரை நீங்கள் லைவாகவே செக் பண்ணிடலாம். ஸோ அதுலேருந்து வர பப்பீஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் வர 100% சான்ஸே கிடையாது. இப்போ இவங்களோட ஃபாதர் மதர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இப்போ காட்டுற இது ரெண்டு தான் ஃபாதரோட மதருங்களா? ஸோ இவங்க தான் ஃபாதர் அண்ட் மதர், இவங்க தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், டிஃபரன்ஸ் வேரியேஷன் தெரியும் ப்ரோ. இப்போ அதுக்கு என்ன மாதிரி ஸ்பேஸ் ப்ரோ வேணும்? இப்போ நேட்டிவ் ப்ரீட் சொல்கிறீங்க. நேட்டிவ் ப்ரீட்னாலே மோர் தென் ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ப்ரோ. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்காங்க, நல்லா பக்கா கார்டியன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நேட்டிவ் ப்ரீட் போகலாம். இப்போ மோர் தென் சென்னையில் நேட்டிவ் ப்ரீட்ஸ் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ராஜபாளையம் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கஸ்டமர் பப்பீஸ்னா தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்கள் பப்பீஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் வைஸ் பார்த்தா பப்பீஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் நோஸோட இருக்கு. நல்ல பிங்க் நோஸ், நல்ல ஹியூஜ் சைஸ். உங்களுக்கு எப்பயுமே ஒன்றும் சைஸ் இல்லைன்னா பப்பீஸ் குவாலிட்டி இல்லாமல் இருக்கும், இல்லை ஃபேஸ் இருந்தால் பப்பீஸ் வந்து நோஸ் இருக்காது. இதில் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். மோர் ஓவர் இது ஃபர்ஸ்ட் லிட்டர்மென்ட் பப்பீஸ், அதுதான் மேஜர். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிட்டர்மென்ட்றீங்க. பப்பீஸ் மோர் தென் 8 பப்பீஸ் போட்டுருக்காங்க. ஒரு பப்பீஸ் மட்டும் ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஒரு பப்பி மட்டும் ப்ரீ புக்கிங் இருக்கு. இப்போ மிச்சம் இருக்க எல்லா பப்பீஸுமே வந்துட்டு சேல்ஸ் தான் இருக்கு. 4 மேல் பப்பீஸ் இருக்கு, 3 ஃபீமேல் பப்பீஸ் அவைலபிள் இருக்கு ப்ரோ. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3000 இருந்தே பப்பீஸ் இருக்கு சொல்லியிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. டாபர்மன் பப்பீஸ் வந்துட்டு நிறைய பேர் வேணும்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் வந்துருந்தது. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கையில் டாபர்மன் பப்பீஸ் இருக்கு. இது என்ன ப்ரைஸ் வருது என்னன்றதை கொஞ்சம் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் டைம் சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிற பப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி பப்பீஸ். ஸோ இவங்க தான் நல்ல மதர். உங்களுக்கு நீங்கள் பாருங்கள்,
ப்ராப்பர் ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பப்பீஸ். ஒரு அமெரிக்கன் யூரோப்பியன் நீங்கள் எப்படி நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னா பப்பீஸோட சைஸு அந்த மதரோட சைஸு இது ரெண்டு தான் வேரியேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பப்பீஸ் டாக் அது நல்ல சைஸாக இருந்தாலும் அது யூரோப்பியன் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் கிடையாது. ஒரு அமெரிக்கன் யூரோப்பியனுக்கு நல்ல ஒரு வேரியேஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிற பப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் அமெரிக்கன் குவாலிட்டியான பப்பீஸ். இவங்க தான் அதோட மதர். ஸோ அவர் தான் அவங்களோட ஃபாதர். ஸோ நான் உங்கள் பப்பீஸை உங்களுக்கு ரொம்ப வேணா காட்டுறேன். இது நம்மளோட பப்பீஸ். சார் இப்போ இந்த பப்பி என்ன மாதிரி பப்பி ப்ரோ இது? ப்ரோ இது நம்ம மேல் பப்பி வந்து 10,000 கோட் பண்றோம். ஃபீமேல் பப்பீஸ் வந்து 8,000 கோட் பண்றோம். நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ இயர் ஆஃபர் அண்ட் கிறிஸ்மஸ் ஆஃபருக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. ப்ரோ இது பேச்சஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 மேல் பப்பீஸ் இருக்கு. ஒரு ஃபீமேல் பப்பீஸ் இருக்கு ப்ரோ. 4 மேல் ஒரு ஃபீமேல். ஆமா ப்ரோ. இது என்ன ஹைட் ப்ரோ? நார்மலா ஒரு பேரண்ட் ஹைட் ஒரு நார்மல் ஒரு 22 இன்ச்சஸ் ஹைட் வரும் ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம கையில இந்த ஒரு பேட்ச் தான் இருக்குங்களா இல்ல யூரோப்பியன் அமெரிக்கன் சொல்றாங்களா ரெண்டுமே இருக்குங்களா இல்ல யூரோப்பியன் பேட்சஸ் ஒன்னு இருக்கு. இதோட நல்ல ஹெவி போன்ல இருப்பாங்க. அந்த பேட்சஸ் இருக்காங்க. நான் அந்த பப்பீஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் இத காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. சோ இதோட பப்பீஸ் நல்லா பாருங்க. சோ பப்பீஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு Black and Tanல இருக்கும். நல்ல ஒரு கிளியர் tan கலர் ஆக்சுவலி. நம்ம கையில இருக்கிறது எல்லாமே Black and Tan பப்பீஸ் மட்டும் தான் இருக்குங்களா? Black and Tan இருக்கு. உங்களுக்கு அந்த யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு brown and tan ஃபீமேல் பப்பீஸ் இருக்கு. உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன வேரியேஷன்ங்கிறது நான் இப்ப ஒன் பை ஒன்னா காட்டுறேன். இந்த பப்பீஸ் இருந்தா என்ன சைஸ்ல இருப்பாங்க, அந்த பப்பீஸ் என்ன சைஸ்ல இருப்பாங்க அப்படிங்கறத நான் ரெண்டையுமே உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஓகே ப்ரோ. இப்போ அந்த அவரு கையில வச்சிருக்காருல அது என்ன பப்பி ப்ரோ? அது நல்ல ஒரு யூரோப்பியன் சைஸ்ல உள்ள பப்பி ப்ரோ. இது வந்து வேரியேஷன் பார்த்தா தெரியும். இப்போ நான் கையில வச்சிருக்க பப்பீஸ் வந்து ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. ஓகே. சோ நம்ம பேரண்ட்ஸோட பப்பி. சோ இதுதான் நம்ம பேரண்ட்ஸ், அவளோட பப்பீஸ். இது நம்ம கஸ்டமர் இல்ல லிட்டரான பப்பீஸ். இது கஸ்டமர் இல்ல. பாத்தீங்கன்னா நல்ல வேரியேஷன் இருக்கும். போன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். பப்பீஸோட சைஸ் ஹியூஜ் எல்லாமே இருக்கும். இப்போ அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு வேரியேஷன் தெரியும். அது என்ன ப்ரோ அமெரிக்கன் ஸ்டைல்னா என்ன யூரோப்பியன் ஸ்டைல்னா என்ன? பப்பியோட சைஸ் வேரியேஷன் அண்ட் லுக் வேரியேஷன். அது ரெண்டு தான் ப்ரோ வேரியேஷன். ரெண்டுமே கலர்ல Black and Tan brown and tan இது எல்லாமே காமன் தான். ஸோ பப்பீஸோட சைஸ் அந்த ஹியூஜ். ஸோ அதுதான் அது ஒரு லுக் தனி லுக் கொடுப்போம். யூரோப்பியனா ஒரு நல்ல ஒரு ஹெவி பிசிக்ஸ் அண்ட் செஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா பெருசா இருக்கும். ஸோ அது வேரியேஷன். அமெரிக்கன்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஃபிட்டா இருப்பாங்க. ஸோ இதுதான் வேரியேஷன். நீங்கள் யூரோப்பியன்லாம் கம்பேர் பண்ணும்போது more than 1.5 lakhs வரை பப்பீஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறதும் ஸ்டாண்டர்ட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பப்பீஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான குவாலிட்டி தான் சொல்றீங்க. குவாலிட்டியோட ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப ஷோ குவாலிட்டிஸ் கம்பேர் பண்ணி போனீங்கன்னா இது more than அது 1 lakh வரை போயிடுது. அதை கம்பேர் பண்ணிட்டு போயிட்டா இல்லை நிறைய பப்பீஸ் இருக்கு ப்ரோ. இப்போ அந்த ரெண்டு பப்பீஸை கொஞ்சம் காட்டுறீங்களா? ஆமாம் ப்ரோ, நீங்கள் பாருங்க, டர்ன் பண்ணி காட்டுங்க ப்ரோ. அது நல்லா தெரியும். ஸோ நம்ம பப்பீஸ் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் தெரியும். ஓகே. இது எவ்வளோ டேஸ் பப்பி, அது எவ்வளோ டேஸ் பப்பி ப்ரோ? ரெண்டு பேருமே 35 டேஸ் பப்பி தான். ரெண்டு பேருமே 35 டேஸ் தான். ரெண்டு பேருமே 35 டேஸ் தான். ஓகே. இப்போ அவங்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவங்க சைஸ் வந்துட்டு இதுவாக இருக்குது. இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸுங்களா? நான் அது வேரியேஷன் காட்டுறேன் தான். ரெண்டு பப்பீஸுமே நான் கையில் வச்சிருக்கேன். ஓகே. அது நம்ம கஸ்டமர் எல்லாம் போட்டது. ஓகே. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா எப்படி இருக்கும், ஒரு ஹெவி சைஸ் பப்பி எப்படி இருக்கும், ஒரு நார்மல் குவாலிட்டி பப்பீஸ் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா கண்டு தான் காட்டுறோம். ப்ரோ இப்போ டாபர்மேனுக்கு காதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தூக்குன மாதிரி இருக்கு, அது மாதிரி இதுக்கும் வருங்களா? அது நீங்க கிராப்பிங் பண்ணலாம் பண்ணலாம் ப்ரோ. பட் அது உங்களுக்கு அட்வைசபிள் தான். உங்களால அது கிராப்பிங் பண்ணா ப்ராப்பரா பாத்துக்கிற முடியும்னா பண்ணுங்க. ஏன்னா அது ஒர்க் வைஸ் கொஞ்சம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது அட்வைசபிள். உங்களால ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியும்னா அது பண்ணுங்க. அது என்னது ப்ரோ? கிராப்பிங்னா என்னது ப்ரோ? ஃபர்ஸ்ட் அது கிராப்பிங்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. ஸோ யூரோப்பியன் ஒரு ஸ்டாண்டர்ட் லுக்கே இயர்ஸ் வந்து இந்த நல்லா தூக்குன மாதிரி வச்சிருப்பாங்க ப்ரோ. ஸோ இந்த லுக்ல இருப்பாங்க ப்ரோ. ஸோ இதுதான் கிராப்பிங் சொல்லுவாங்க. இப்போ அது வந்துட்டு நேச்சுரலா பப்பீஸ் வந்துட்டு அது மாதிரி வராதுங்களா? இது நேச்சுரலா வரணும்னா இந்தியன் பிரீட்ஸ்க்கு சம் பப்பீஸ் வரும், ஷெப்பர்டுக்கு வரும், ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வரும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம தான் கிராப் பண்ணி வைப்போம். பட் அது லீகலபிள் கிடையாது. ஓகே. இன்கேஸ் சில பேர் விரும்புவாங்க, ஸோ எங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சில பேர் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம அது பண்ணி கொடுக்குறது இல்லை, பட் அட்வைசபிள் கிடையாது. பட் யார் பண்ணி கொடுக்கணும்னு தெரியல. நான் இருந்தால் எங்களுக்கு ஐடியா இருந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி. பட் அது ஒரு ஸ்டாண்டர்ட் லுக் போட்டு பண்ணி பண்ணுறது அவ்வளோதான். இப்போ இது இல்லாமல் வேற என்ன பப்பீஸ் ப்ரோ இப்போ நம்ம கையில் இருக்கு? இது இல்லாமல் நம்ம அடுத்து சிப்பிபாறை பப்பீஸ் இருக்கு, டேஷ் அண்ட் பப்பீஸ் அவைலபிள் இருக்கு. சிப்பிபாறை டேஷ் அண்ட் பப்பீஸ் அவைலபிள் இருக்கு. இப்போ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் இருக்கா ப்ரோ நம்ம கிட்ட? இருக்கு ப்ரோ. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஆந்திரா சைடு, கர்நாடகா சைடு எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு மோர் தென் அது 500 to 1000 ரூபாய் சார்ஜஸ் ஆகும். 500 to 1000 அது டிஸ்டன்ஸை பொறுத்து இருக்குன்றீங்க. ஓகேங்க ப்ரோ. ஓகே.
சரிங்க ப்ரோ. இப்போ அடுத்த பப்பீஸ் காட்டுங்க ப்ரோ, அதை பார்ப்போம் ப்ரோ. ப்ரோ இப்போ இது என்ன பப்பி ப்ரோ? இது ப்ரோ நம்ம யூஸ்வலா போற டேஷன் பப்பி ப்ரோ. ஓகே. இது என்ன பிரைஸ் ப்ரோ? சேம் அதே பிரைஸ் தான் ப்ரோ கொடுக்குறோம். அதே 3000 rupees தான் கொடுக்குறோம். இதுதான் வந்துட்டு நம்ம வீடியோவில் சொல்கிற 3000 பப்பி. 3000 puppies bro. ஓகே. அது ப்ரோ பக்கத்தில் இருக்கிறது ப்ரோ? அது நம்ம பக் பப்பீஸ் ப்ரோ. ஓகே. இது வந்துட்டு இப்போ நம்ம கையில் இருந்த பக்கு அதில் லிட்டர்மெண்ட் ஆனதுங்களா இல்லை கஸ்டமர் எண்ட்லேருந்து எடுத்ததுங்களா? கஸ்டமர் எண்ட்ல லிட்டர் ஆனது. ஓகே. இது என்ன பிரைஸ் ப்ரோ வருது? இது பக் வந்து மேல் பப்பீஸ் வந்து 8000 கோட் பண்றோம் ப்ரோ. ஃபீமேல் வந்து 7000 கோட் பண்றோம். மேல் 8000, ஃபீமேல் வந்துட்டு 7000. சேனல் நேம் சொல்லிவாங்க. இன்னும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் பப்பீஸ் இருக்கா ப்ரோ? ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிற அவைலபிள் பப்பீஸ் இவ்வளோ தான் ப்ரோ. ஓகே. உங்களுக்கு இது இல்லாம வேற ஏதாவது பப்பீஸ் இருக்கு, நான் வாங்க போறேன், எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க, அதனால நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. ஓகே. சப்போஸ் எங்களுக்கு ஒரு பப்பீஸ் இருக்கு ஒரு இடத்துல இருக்கு, அதை எங்களுக்கு கைட் பண்ணி கொடுங்க, அது வாங்கலாமா எப்படி இருக்குன்னு சொன்னா அது நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ என்ன ப்ரோ பார்த்து வாங்கணும் ஒரு பப்பி வாங்குறப்ப? பப்பி வாங்கினா மேஜரா நீங்க பேரண்ட்ஸை பாருங்க ப்ரோ. நீங்க பப்பீஸ் நல்லா இருக்கா, யூஸா இருக்காங்களா, அது பாக்குறதெல்லாம் செகண்டரி. அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க லைஃப் லாங் நல்லா இருப்பாங்களா, ஒரு ஹோம் லிட்டர் பப்பீஸா, மதர் இருக்காங்களா, ஃபாதர் இருக்காங்களா, அதை செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். செக் பண்ணிட்டு அதர் தான் பப்பீஸ் நீங்க பாருங்க. பப்பீஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல நீங்க என்ன வேரியேஷன் இருக்குன்னு சொல்லி செகண்ட் இருக்காங்க. பேரண்ட்ஸோட பார்த்து இருக்கிறீங்கன்னா அந்த பப்பீஸ் ஒரு லைஃப் லாங் ஒரு 15 years வர வேண்டிய பப்பீஸ் நல்ல ஒரு 15 years உங்களுக்கு கம்ப்ளீட்டா வருவாங்க. மோர் தான் நீங்க வெளியே இருக்கிறனால நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. அந்த பார்வல் வந்துருக்கு, டிஸ்டம்பர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துடும். இதெல்லாமே உங்களுக்கு அந்த ப்ரீடர்ஸ் பப்பீஸ் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் ஓன் பிரீட் பப்பீஸ் கொஞ்சம் எடுக்க பாருங்க.